மெயின்டைன் பண்ணுங்க, உடம்பினுடைய அழகை மெயின்டைன் பண்ணுங்க. இதெல்லாம் இதுக்கெல்லாம் ஹதீஸ் இருக்குது. மனிதனுடைய உடம்ப பிசிக்கலா நாங்க எப்படி பாதுகாக்கணும், நாங்க எப்படி ஸ்ட்ராங்கா வச்சுக்கணும். எக்ஸசைஸ் செய்யுங்கோ, வாக்கிங் போங்கோ, ஸ்விம் பண்ணுங்கோ. உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆர்டர் போட்டாங்க. இதெல்லாம் உமருடைய ஆர்டர். செஞ்சு வேணாம், நல்லா சாப்பிடுற, ஏசி ரூம்ல ஒர்க் பண்ற, ஏசி கார்ல ஓடுறது, ஏசி ரூம்ல தூங்குறது எப்படி இருக்கும்? கடைசி கேட்கிறாரு ஐசியூலுக்கு போய் தீக்கணும் கேட்கிறாரு. அதே மேசி தானேங்க, அதுவும் மேசி. எது ஐசி மேசி. கடைசி இன்னொன்று தான் கேட்கணும், கபர்ல ஏசிக்கான்னு கேட்பாங்க. கபர்ல ஏசி வருமான கேட்பாங்க. இல்ல, ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, இந்த உடம்பு இதுக்கு பழக்கப்படணும். அப்ப ஒரு பெண்ணை முடிக்கக்குள்ள இதுக்கெல்லாம் முடிக்கணும். இன்னும் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு பெண்ணை நீங்க முடிச்சக்குள்ள இது வெரி 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 இம்பார்ட்டன்ட். இது இல்லாம எதுவுமே இல்ல. அந்த பெண்ணுடைய தீனையும் பாருங்கோ. ஏண்ட மனைவி எவ்வளோ தீனிக்குது, ஏண்ட மனைவி எவ்வளோ தீனிக்குது. அவட ஸ்ட்ராங், அவ எப்படிப்பட்ட ஒரு பொம்புல, அவட தீன் எங்க இருக்குது, தீன பாருங்க. தீன் எவ்வளோ தீன், எப்படிப்பட்ட ஒரு பொம்புல. தன்னை மறைச்சு கொள்றாவா, வெட்கம் இருக்குதா, வெட்கம் தீன் ஒரு பகுதி. பெண்களுடைய தீன் பெண்களுடைய வெட்கம் தான். என்னைக்கு வெட்கம் இல்லா போகுமோ அன்றைக்கு பெண்களுக்கு தீன் இல்ல. கூச்சம் பெண்களுடைய தீன். என்னைக்கு தீன் பெய்த்திடுமோ அன்றைக்கு எல்லாம் பெய்த்திடும். வாழ்க்கையில தீன பாருங்க. தீன், இந்த பெண்ணிடத்தில் எவ்வளவு தீன் இருக்குது, எவ்வளவு மார்க்கம் இருக்குது, எவ்வளவு ஷரியத் இருக்குது. இந்த பெண்ணுடைய வாழ்க்கையில தன்னை மறைச்சு கொள்ளக்கூடிய பண்பு எவ்வளவு இருக்குது. எப்படிப்பட்ட ஒரு பெண். நாங்க நினைச்சிருப்போம் தெரியுமா, சலாக்கள் நினைச்சிட இல்ல ஹசரத், எனக்கு இந்த கட்ஸ் ஒன்று இருக்குது, நான்டா ஒண்ட முடிச்சோன ரோட்ல போற ஒண்ட முடிச்சு தீந்தாரி ஆக்கோம். யார் சொல்ற? ஒருத்தரை ஒரு நல்ல தீனுடைய லைன்ல தீனோட உள்ள நல்ல ஒரு ஸ்மார்ட்டான நல்ல ஒரு ஹன்சமான தீனுடைய விஷயங்கள்ல பள்ளியோட இருக்கக்கூடிய ஒரு ஆளுக்கு ஒரு கல்யாணம் பேசிக்கிறீங்க. ஒரு சாதாரண இடத்துல தீன் இல்ல, ஒரு முஸ்லிமான குடும்பம், சாதாரண குடும்பம். அவ பார்த்தா ஒரு நாளைக்கு ரோட்ல நீக்கிறா, அங்கே நீக்கிறா, இங்கே நீக்கிறா. யாரோ ஒருத்தர் கேட்டாங்க போய் தவறுட்ட, தம்பி உங்களுக்கு இங்கேயா கல்யாணம் பேசிக்குது? ஓ அங்கல் எனக்கு அங்கதான் பேசிக்குது. துவா செய்யுங்க, இன்ஷா அல்லாஹ் 40 நாளையில அவ நான் ஒரு நல்ல ஒரு சாலிஹான மனைவி ஆக்கிடுவேன். இன்ஷா அல்லாஹ் நல்ல ஃபர்தாவுடைய தீனுடைய நல்ல ஒரு பெண்ணா நான் ஆக்கிடுவேன். துவா செய்யுங்க. யார் சொல்றது? இவர் சொன்னாரு. நாங்களும் சொன்னா அல்ஹம்துலில்லாஹ் செய்யுங்க வாப்பான்னு. இது இங்கல மட்டுமல்ல, நாங்க அவர்கிட்ட கேட்டது போல அந்த பொம்பளையிட்ட பேச்சு 2 பேர் கேட்டாங்க. அடி உனக்கு இவனையா பேசிக்குது, இந்த பள்ளி உள்ளுக்கு இருக்கிற இவர அவனுக்கு ஒன்றும் தெரியா. இவர் சொன்னால் வந்துட்டு கொஞ்சம் பொறுத்துக்கே 40 நாளில் அவட ஜுப்பாவே கலட்டி விட்டுறேன். இப்ப முதல் நாள் அங்க போனோன்னு இவர் பாக்குற ஃபர்தான்ற, அவ பாக்குற ஜுப்பா கலட்டுன்ற. இவர் சொல்ற ஃபர்தா, அவ சொல்ற ஜுப்பா கலட்டு. அங்க ஒரு நாளும் உங்களோட யுத்தம் வெற்றி இல்ல, அங்க யுத்தம் அவதான் வெற்றி. எத்தனையோ பேரை பார்த்துட்டோம் பாப்பா. கல்யாணம் முடிச்ச முந்தி நல்ல பள்ளி புறாக்கள், கல்யாணம் முடிச்சோன்னு எங்காச்சு எந்த புறாவோன்னு சொல்லலாம் உங்களுக்கு. ஒரு நாளும் இந்த ரிஸ்க் உங்களுக்கு செய்யலாம். இதனால்தான் குர்ஆன் திருப்பி 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 சொல்லுது, இன்ன கைத குன்ன கான அவீமா, இன்ன கைத குன்ன கான அவீமா. பெண்களே, உங்களோட சூழ்ச்சி ரொம்ப காரமானது. உங்களோட சூழ்ச்சியிலிருந்து யாருக்கும் தப்பேலா. உங்களோட சூழ்ச்சியை கொண்டு யூசுப் அலைஹிஸ்ஸலாத்த போன்றவங்களும் மாட்டிக்கொள்வாங்க. உங்களோட சூழ்ச்சியை கொண்டு நபியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாட்டிக்கொண்டாங்க. இன்ன கைத குன்ன கான அவீமா. ஷைத்தானை பத்தி அல்லாஹ் சொல்றான், இன்ன கைத ஷைத்தானி கான லஈஃபா. ஷைத்தான்ட சூழ்ச்சி ரொம்ப பலகீனமானது. பெண்களுடைய சூழ்ச்சி ரொம்ப பொல்லாதது. அதனால கல்யாணம் முடிச்சக்குள்ள எனக்கு கட்ஸ் இருக்குது, நாங்க அடிச்சு கொண்டு பார்ப்போம், நாங்க அவ மாத்துவோம் சொல்லி போனவங்க ரொம்ப குறவு, ரொம்ப குறவு. டைம் எடுக்கும். அதனால என்ன செய்ய வேணும், எதுக்கு டைம் எடுக்குமோ அந்த விஷயத்துக்காக வேண்டி இப்ப உள்ளத்தை இலக்க வேணும். நீங்க தீன்ல ஸ்ட்ராங்கா இருப்பீங்க இருந்தால் உங்களை விடவும் 2 டிகிரி மேல உள்ள ஒரு பெண்ணை பார்த்து முடிச்சுக்கோங்க. இதுதான் பாலிசி, இதுதான் சட்டம். அடுத்தது சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் இப்ப உங்களுக்கு 5, 6, 7, 8 சொல்லிட்டேன். 9வது
9வது வந்திருக்கிறது. ஒரு பெண்ணை நீங்க முடிக்கக்குள்ள அந்த பெண் எப்படி இருக்கணும் என்றால் ஒரு கன்னி பெண்ணாக இருக்கவும் வேணும். கன்னி பெண்ணா வெர்ஜின், கல்யாணம் முடிச்சு இல்ல. எங்கேயாலும் கிடைச்சுமா இன்றைக்கு? எங்க நார்த் அமெரிக்கா மாறி ஆவிட்டுது. சிலோனும் நார்த் அமெரிக்கா மாறி ஆவிட்டுது. அல்லாஹ் எங்கட பெண்களை பாதுகாப்பானா. ஒவ்வொருத்தருடைய பெண் குழந்தைகளையும் அல்லாஹ் பாதுகாப்பானா. வெட்கம் என்று சொல்லக்கூடிய ஆடை அந்த பெண்களுக்கு அல்லாஹ் உடுப்பாட்டுவானா. உன கன்னித்தனத்தை அல்லாஹ் பாதுகாப்பானா. நாங்க சொசைட்டியோட வாழக்கூடியவங்க சமூகத்துடைய பிரச்சனைகளை கேட்டு பார்க்கும் பொழுது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. இந்த உம்மத்துக்கு இருக்கக்கூடிய ஆகப்பெரிய சோதனை இந்த உம்மத்துடைய பெண்கள் தான். சொல்ற விஷயங்களை கடைபிடிங்கோ, வாழ்க்கையில ஹயாத்தாக்குங்கோ, இல்லாட்டி வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்படுவோம். கன்னித்தனம் இன்றைக்கு சொல்றாங்க நார்த் அமெரிக்காவுல முஸ்லிம்களுக்கு மத்தியில அல்ல, நன் முஸ்லிமுக்கு மத்தியில ஸ்கூலுக்கு போகக்கூடிய ஒரு பெண்ணுடைய, ஸ்கூல்ல படிக்கக்கூடிய ஒரு பொம்பளை பிள்ளையினுடைய வெர்ஜினஸ் இருக்கும் என்றிருந்தா அது கின்னஸ் புக்ல எழுதப்பட வேண்டிய விஷயம். இருக்கும் என்றிருந்தா எந்த விடயத்தை நாங்க கல்யாணம் முடிச்சதுக்கு பிறகு தெரிஞ்சு கொண்டோமோ அந்த விஷயத்தை இன்னைக்கு ஸ்கூல்ல 6ஆம் வகுப்புல படிச்சு கொடுக்கறாங்க. செக்குலர் எஜுகேஷன் உலகத்துல ஃபசாதையும் ஃபித்னாவையும் வெட்கம் இல்லாத ஒரு வாழ்க்கையை உலகத்துக்கு அறிமுகப்படுத்து. இதைத்தான் படிச்சிடும். ஸ்கூலுக்கு பேரு முஸ்லிம் ஸ்கூல், படிச்சு கொடுக்கிற சிலபஸ் வந்துட்டு இஸ்லாமிக் சிலபஸ் அல்ல, படிச்சு கொடுக்கிற செக்குலர் எஜுகேஷன். பேரை மட்டும் மாத்திக்கிறோம். முஸ்லிம் ஹோட்டல் உள்ளுக்கு சப்ளை பண்றோம், லிக்கர் உள்ளுக்கு சப்ளை பண்றோம், வேற என்ன ஹராமான இறைச்சி. இதுதான் இன்றைக்கு நாட்டில் இருக்கக்கூடிய செக்குலர் எஜுகேஷனுடைய கான்செப்ட். இதுதான். வெளியில வேண்டிய பேரை வச்சுக்கோங்க, உள்ளுக்கு படிச்சு கொடுக்கிற டெக்ஸ்ட் புக் எல்லாம் ஒன்று தான். அது இன்டர்நேஷனலாக இருக்கோ மேலும் அதேதாக இருக்கோ மேலும் ஒவ்வொரு முஸ்லிமுடைய கடமைப்பாடு ஸ்கூல் துறக்கிறது அல்ல, அந்த ஸ்கூல்ல படிச்சு கொடுக்கக்கூடிய புக்ஸ் டெக்ஸ்ட் புக்ஸையும் அவங்க ப்ரிப்பேர் பண்ணணும். இஸ்லாமிக் பெர்ஸ்பெக்டிவ்ல எப்படி எப்படி எழுதணும், இது காயத்தமாகுங்கோ. இதை பேசி பேசிக்க வேணும். எத்தனை முஸ்லிம் ஸ்கூல் இருக்குது, இன்டர்நேஷனல் ஸ்கூல்ஸ். ஒவ்வொரு ஸ்கூலுடைய பொறுப்பு நீங்க செய்யற பிசினஸ் செய்யுங்க, பிரச்சனை இல்ல. ஒரு காமன் டேர்ம்ல வாங்கோ. இந்த ஸ்கூல்ல படிச்சு கொடுக்கிற சிலபஸ், இந்த ஸ்கூலுடைய டெக்ஸ்ட் புக்ஸ் எல்லாம் ஒன்றாகணும். ஒரே புக்ஸ் நாங்க படிச்சு கொடுப்போம். நாங்க வெஸ்டர்ன் உலகத்தினுடைய எந்த ஒரு சர்டிபிகேஷன் நம்ப தேவையில்லை, அது போகட்டும், அது நம்பி ஒன்றும் ஆக போறதும் இல்ல. நாங்க எங்க ஆன் சிலபஸ் உருவாக்குவோம். இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு சொன்னா அன்பான சகோதரர்களே கொஞ்சம் யோசிங்க பார்ப்போம். இன்னைக்கு நாங்களும் நானும் நீங்களுமாக சேர்ந்து எங்க பிள்ளைகளை படிக்கிறோம் என்ற பேர்ல லண்டனுக்கும் அமெரிக்காவுக்கும் எத்தனை பில்லியன் ரூபாக்களை வருஷத்தை அனுப்பி வச்சிருவோம். எத்தனை பில்லியன் ரூபா, எத்தனை பில்லியன் ரூபா ஒரு நாளைக்கு, ஒரு வருஷத்துக்கு ரெவென்யூவாக நாங்க அனுப்புறோம் பிரிட்டிஷ் கவுன்சிலுக்கும், அந்த ஸ்கூலுக்கும் இந்த ஸ்கூலுக்கும். நான் எனக்கு ஞாபகம் ஒரு ஃபிகர் சொன்னார் ஒரு சகோதரர். ஒரு ஸ்கூல் பிரிட்டிஷ் ஸ்கூல் ஒன்று இருக்குது, பிரிட்டிஷ் பேஸ்ட் ஸ்கூல். அந்த ஸ்கூலை ரன் பண்றது பிரிட்டிஷ் டைரக்டர் போர்ட் தான் இருக்குது. அந்த ஸ்கூலால மட்டும் முஸ்லீம்களுடைய பணம் ஒரு மாசத்துக்கு சுமார் 50 கோடிக்கு மேல வெளியே போகும். இதெல்லாம் ஸ்கூலுடைய சாராம்சம் என்ன தெரியுமா? செக்குலர் எஜுகேஷன். அல்லாஹ் சொல்றான், ஃபல்யஹ்கும் பிமா அன்ஸலல்லாஹ். அல்லாஹ் இறக்கி வச்ச நீ படின்னு சொல்லி அமல் செய்யன்னு சொல்லி. நாங்க சொல்றோம் இல்ல இல்ல செக்குலிசம் எல்லாம் ஃப்ரீ, எதையும் செய்யலும். இது லேஸ் இல்ல. இன்னைக்கு நாங்க பள்ளி உள்ளுக்கு செல்றோம், பள்ளிக்கு ஜும்மாவுக்கு உள்ள வந்த சத்தம் போடுதுண்டு. அவன் சத்தம் போட்டும் பிரச்சனை இல்ல வாப்பா, நாங்க கொஞ்சம் யோசிக்கணும் ஸ்கூல் என்ன படிக்கிறான்னு சொல்லி, அவன் டெக்ஸ்ட் புக் என்ன இருக்குது, இதெல்லாம் யோசிக்க போனா தலைவலிக்குது. இதனால தான் இன்னைக்கு சொல்றாங்க தெரியுமா, முஸ்லீம்களை போல தேரவாதம், அதாவது ஸ்ட்ராங்கான உறுதியான கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க இங்க நார்த் அமெரிக்காவில். அவங்க எல்லாரும் சேர்ந்து ஃபைட் பண்ணி
ஒரு லோவை பாஸ் பண்ணி இருக்கிறாங்க நார்த் அமெரிக்காவில், ஹோம் ஸ்கூலிங். என்ன ஸ்கூலிங்? ஹோம் ஸ்கூலிங். அவங்க பிள்ளைகள் அனுப்புறாங்க இல்ல ஸ்கூலுக்கு. பாப்பரசர் மௌத்தா போன செத்து போன முன்னாள் இருந்த பாப்பரசர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார். என்னன்னு சொன்னால், எங்கட கிறிஸ்டியன் சொசைட்டியை சேர்ந்த குழந்தைகள் டிவி பார்க்கக்கூடிய பிள்ளைகளோடு உட்கார்ந்து படிக்கிறத நான் விரும்ப இல்லைன்னு சொன்னேன். ராவைக்கு படம் பார்த்துட்டு வந்து காலையில் ஸ்கூல் உட்கார்ற பிள்ளைகளோட ஏண்ட புல் உட்கார கூடாது. ஏன் காரணம்? அவன் ராவைக்கு பார்த்ததை வந்து கமெண்ட்ரி கொடுப்பான் பிள்ளைங்க. ராவ என்ன பார்த்தோம், என்ன பிலிம். இன்னைக்கு எங்க வீட்டுல சொல்றோம் டிவி இல்ல, ஆனா எந்த பிள்ளைக்கு எல்லாம் தெரியும். எந்த பிள்ளைக்கு எல்லாம் தெரியும். அவனுக்கு பிக் பிரதர்ஸ் தெரியும், அவனுக்கு ஹாலிவுட் தெரியும், அவருக்கு வந்துட்டு மெட்ராஸ் தெரியும், அவருக்கு மும்பையில் உள்ள என்ன பிலிம் ஹால் தெரியும், பிலிம்ஸ் தெரியும், என்ன நியூ அரைவல் தெரியும், எல்லாம் தெரியும் அவருக்கு. நாங்க சொல்றோம் எங்க வீட்டு ஏண்ட ஊட்ட மட்டுமல்ல, எங்க என்வாயர்மெண்ட் நாங்க எங்கெல்லாம் புலங்குறோமோ அங்கெல்லாம் என்ன சுப்ஹானல்லாஹ், பஸ்ல டிராவல் பண்றோம், ட்ரெயின்ல பிரயாணம் செய்யறோம், என்ன பாட்டு போகுது. நாங்க உருவாக்கணும் ஒரு என்வாயர்மெண்ட். ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் எந்த கூச்சமும் இல்லாம உட்கார்ந்து போற ஒரு என்வாயர்மெண்ட் உருவாக்கணும். இது முஸ்லீம்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. நான் என்ன சொல்ல வாரேன், கல்யாணம் முடிச்சக்குள்ள அல்லாஹ்வுடைய நபி சொன்னாங்க, கன்னி பெண்களை பார்த்து முடிச்சுக்கோங்க, வேர்ஜின்ஸ பார்த்து முடிச்சுக்கோங்க, விதவை பெண்களுக்கு பின்னால போறத்தை விட்டுடுங்கோ. ஏன் காரணம் என்று சொன்னா, விதவை பெண்களை கல்யாணம் முடிச்ச வானம் என்று சொன்ன நபி தன்னுடைய வாழ்க்கையில 11 கல்யாணம் முடிச்சாங்க. 10 பெண்கள் விதவை பெண்கள் தான். உம்மத்துக்கு சொன்னாங்க, நீங்க என்ன செய்யுங்க, கன்னி பெண்களை பார்த்து முடிச்சுக்கோங்க. அலைக்கும் பில் அபகார், அலைக்கும் பில் அபகார் فإنهن أعذب أفواها وأنطق أرحاما وأرضى باليسير. سبحان الله. சொன்னாங்க இந்த பெண்களை பார்த்து முடிச்சுக்கோ. சொன்னாங்க விதவை பெண்களை முடிச்சவானம் فإنهن أنطن أفواها. விதவை பெண்களுடைய வாய் சரியான நாத்தம் உண்டாங்க. இன்னும் அப்ப நாத்தம் உண்டா? மருந்து வாங்கலாம் தானே, இந்த மவுத் வாஷ் போட்டா வாய் சரியாயிடுமா? அப்படியா? என்ன சொன்னாங்க? விதவை பெண்களுடைய வாய் ரொம்ப நாத்தம். சும்மாவே பொம்பளோட வாய் நாத்தம். என்ன வாய் நாத்தம்? நல்லது பேசவே மாட்டான். 99